ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் சினிமா டுடே வழங்கும் தனுஷ் ரீலுக் மற்றும் அப்டேட்ஸ். நாம் முதல்ல தனுஷ் நடித்த இயக்கிய சில படங்களை பார்க்கலாம். பிறகு அவருடைய அப்டேட்டை பார்க்கலாம். தனுஷின் முண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் முதலாக இயக்கிய படம் பவர் பாண்டி. ராஜ்கிரண், ரேவதி முக்கிய கதாபாத்திரங்களிலும், பிரசன்னா, தனுஷ், ஷாயா சிங், மடோனா, செபாஸ்டியன், விஜுலேகா ராமன் முதலியவர்கள் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய வேடங்களிலும் நடித்து சீல்ரோடன் இசையில் வேல்ராஜ் ஒளிப்பதிவில் 2017 வெளிவந்தது பவர் பாண்டி. சீல்ரோடன் இசை தனித்துவமானது என்று சிறந்த வரவேற்பை பெற்றது. மனைவியை இழந்த ஒரு ஸ்டண்ட் ஆக்டராக ராஜ்கிரண் நடித்திருந்தார். ஒரு தனித்துவமாக வாழ்க்கை வாழ நினைக்கும் ராஜ்கிரனுக்கும் அவர் மகன் பிரசன்னாவுக்கும் ஏற்படும் ஒரு பாச போராட்டத்தில் தனது பேர குழந்தைகள் மேல் பாசம் வைத்திருந்த அவர் எதிர்கொள்ளும் உணர்ச்சி போராட்டத்தை விவரிக்கிறது பவர் பாண்டி. கதை, இசை, நடிப்பு, இயக்கம் என பட தளங்களிலும் வரவேற்பை பெற்றது பவர் பாண்டி. ஒரு இயக்குநராக தனுஷ் வெற்றியடைந்தார் என்று நாம் சொல்லும் அளவுக்கு அமைந்திருந்தது பவர் பாண்டி. 2022 தனுஷ் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம் திருச்சிற்றம்பலம். யாரடினி மோகினி, உத்தமபுத்திரன் வெற்றிப்பட இயக்குனர் மித்ரனார் ஜவஹர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் தனுஷுடன் நித்யா மேனன், பாரதிராஜா, பிரகாஷ் ராஜ், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டவர்கள் நடிப்பில் வெளிவந்த படத்தின் இசை அனிருத். தனுஷ், நித்யா மேனன், பாரதிராஜா, பிரகாஷ் ராஜ் என அனைவரது நடிப்பும் மிக சிறப்பாக இருந்தது. தாயை இழந்த வாலிபரான தனுஷ் ஒரு ஃபுட் டெலிவரி பாய் என பணிபுரிகிறார். போலீஸ் அப்பா பிரகாஷ் ராஜுடன் எப்பொழுதும் சண்டை முரணாக இருக்கிற அவர் தாத்தா பாரதிராஜாவுடன் நல்ல நெருக்கமாக இருக்கிறார். கீழ் வீட்டில் பெண்ணான நித்யா மேனனுடன் சிறந்த நட்பு பாராட்டி இருக்கிறார். இரு பெண்களுடன் காதல், ஆனால் அது தோல்வி. நித்யா மேனனுடன் உள்ள ஆழ்ந்த காதல் அவருடைய தற்காலிக பிரிவில் வெளிப்படுகிற விதமாக கதை அமைந்திருந்தது. ஒரு சாதாரண இளைஞனாக இருந்து பிற்பாதியில் தந்தை மேல் உள்ள பாசத்தில் ஒரு அசாதாரணமான இளைஞனாக தன்னை வெளிப்படுத்தியிருந்தார் தனுஷ். தனுஷனுடைய நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது. வழக்கம்போல ஒரு சாதாரண வேலையிலும் வேலை இல்லாத ஒரு இளைஞனாகவும் இருந்து அவர் வெளிப்படுத்துகிற ஒரு நடிப்பை இந்த படத்திலும் நாம் காண முடிந்தது. இந்த படத்தின் கதை, இயக்கம், இசை, பாடல்களும் குறிப்பாக தாய் கிழவி, மேகம் கருக்காத பெண்ணே என்ற பாடலும் மிகுந்த வரவேற்பை பெற்றன. மேலும் இந்த படத்தின் வசூல் உலக அளவில் 110 கோடியை தொட்டது. 2022 மிகப்பெரிய வசூல் பெற்ற தமிழ் படங்களில் ஒன்றாக திகழ்ந்தது திருச்சிற்றம்பலம். 2023 தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படம் வாத்தி. தனுஷுடன் ஆடுகளம் நரேன், சம்யுக்தா மேனன், ஸ்ருதிகா, சமுத்திரக்கனி, கெம் கருணாஸ், இளவரசு, ஹரிஷ் பேரடி, சாய்குமார் நடிப்பில் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் பெங்கி கல்லூரி இயக்கத்தில் வெளிவந்த படம் வாத்தி. விளிம்பு நிலை மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த, அவர்கள் வறுமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கல்வி கற்க வைத்து அவருடைய கல்வித்திறனை மேம்படுத்த போராடும் ஒரு ஆசிரியராக நடித்திருந்தார் தனுஷ். உள்ளூர் மிராசுதார் பிடியில் இருக்க பள்ளியை அனைவருக்குமான கல்விக்கூடமாக மாற்ற அவர் கடும் சவால்களை எதிர்கொண்டவராக நடித்திருந்தார். வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது வாத்தி. தனுஷ் நடித்த 2024 பொங்கலுக்கு வெளியாக இருக்கும் படம் கேப்டன் மில்லர். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்தில் தனுஷுடன் பிரியங்கா மோகன், விநாயகன், நாசர், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் மற்றும் பாலசரவணன், விஜய் சந்திரசேகர் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களையும் நடித்திருக்கும் இந்த படத்தை சாணிகாயுதம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் கதை எழுதி இயக்குகிறார். திரைக்கதை அருண் மாதேஸ்வரன் மற்றும் மதன் கார்கி. ஒளிப்பதிவு சித்தார்த் துன்னி. எடிட்டிங் நாகூரான் ராமச்சந்திரன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார். பொல்லாதவன், ஆடுகளம், மயக்கம் என்ன, அசுரன், மாறன், வாத்தி படங்களுக்கு பின்பு மீண்டும் தனுஷுடன் இணைந்துள்ளார் ஜி.வி. பிரகாஷ்குமார். திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம், களக்காடு, முண்டந்துறை முதலிய பல இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றது. பாடல்கள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. முன் ஒளியிலே என் நிழல் விரியுதே என்ற பாடலை இசையமைப்பாளர் சீல்ரோடன் பாடியிருக்கிறார். இந்த படம் 2024 பொங்கலுக்கு வெளியாகிறது. அடுத்து தனுஷ் தனது 50வது படத்தை தானே இயக்கி வருகிறார். இது அவரது இயக்கத்தில் 2வது படம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் செல்வராகவன், நித்யா மேனன், அனிகா சுரேந்திரன், காளிதாஸ், ஜெயராம், எஸ்.ஏ. ஜூரியா, சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன் முதலியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். இசை ஏ.ஆர். ரஹ்மான். அடுத்தது தனுஷ் இயக்குநராக தனது 3வது படத்தை தனது சொந்த நிறுவனமான ஒண்டர்பார் புரொடக்ஷன்ஸ் மூலம் தயாரிக்கிறார். இந்த படத்தில் தனுஷின்
சகோதரி மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். மேலும் இந்த படத்தில் அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர் உள்ளிட்டவர்கள் நடிக்கிறார்கள். இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். இந்த படத்தின் பெயர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இதுதான் தனுஷ் அவர்களின் தற்போதைய அப்டேட். மேலும் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேயுடன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சினிமா டுடேவுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.